ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என் சேனலில் உள்ள டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற கம்பெனியோட நேம் என்னென்னா பாப்பி ஸ்மார்ட். பாப்பி ஸ்மார்ட்டில் எப்படி ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். பாப்பி ஸ்மார்ட் பிளான் அண்ட் பாப்பி குயின் பிளான் ரெண்டுத்துலேயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று தான். பாப்பி ஸ்மார்ட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 6 டைப் ஆஃப் பிளான் கொடுத்துருக்குறாங்க. 6 வகையான ஆட்ஸ் இன்கம் கொடுத்துருக்காங்க. பாப்பிஸ் குயின் பிளான் பார்த்திங்கன்னா 9 வகையான ஆட்ஸ் இன்கம். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணுங்கிறத நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படிங்கிறது தெளிவாக புரியும். ஹாய் எவ்ரிபடி, நம்ம பாப்பி ஸ்மார்ட்டில் இப்போ ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பாப்பி ஸ்மார்ட் பிளான்லேயும் சரி, பாப்பிஸ் குயின்ஸ் பிளான்லேயும் சரி, ரெண்டுத்துலேயுமே ஐடி ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் இதில் இப்போ ஒருத்தவங்களோட ரெஃபரல் லிங்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ரெஃபரல் லிங்க் ஓப்பன் பண்ணோடனே அவங்களோட ரெஃபரல் ஐடி, அவங்க நேம் எல்லாம் இதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கேட்குற ஒவ்வொரு டீட்டெயிலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம், உங்கள் ஃபுல் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி நேம் இருக்கோ அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட இனிஷியல், ஓகேங்களா, அதை டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம்ங்கிறது இனிஷியலை போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நிறைய பேருக்கு இந்த இயரை மாற்றுறதுக்கு எல்லோரும் இப்படி இந்த பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மாற்றுறோம் லேட் ஆகுதுங்கிறாங்க. அப்படி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, இயர். இந்த இயரை டச் பண்ணுங்கள். இயரை டச் பண்ணிங்கன்னா எல்லா இயர்ஸும் வரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு 1985 வச்சுக்கோங்க. இந்த இதை மட்டும் தான் நீங்கள் மாற்ற வேண்டி வரும். செப்டம்பர் 1985 வந்துருச்சா? இப்போ மந்த்து மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ ஜூனு 26ன்னு வச்சுக்கோங்க. இப்போ செட் கொடுத்தோன்னா இதை வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு இயரை மாற்றுறதுக்கு அந்த பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா அடுத்ததாக உங்கள் மெயில் அட்ரஸ். இந்த மெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு மெயில் வரும். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் எப்போவுமே கிளியராக கொடுங்க. நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கால் பண்ணி இது நீங்கள் தானா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. குயின்ஸ் பிளானை பொறுத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் லேடிஸ் ஒன்லி தான் ஐடி போடணும். அவங்களோட இதை அவங்க செக் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும். இதில் அவங்களோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயிலாக அடிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் சிட்டி கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் இல்லைன்னா இதை யார் யூஸ் பண்ணுவாங்களோ அவங்க நாமினி நேம், அவங்க நேமாக டைப் பண்ணிக்கோங்க. பாப்பி ஸ்மார்ட் பிளானை பொறுத்த அளவுக்கு லேடிஸும் ஒர்க் பண்ணலாம், ஜென்ஸும் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? பாப்பிஸ் குயின்ஸ் இதில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அதனால் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் நாமினி நேமு, நாமினி நம்பர், அதே மாதிரி பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். ஓகேங்களா? ஐடி ரிஜிஸ்டர் ஆகிட்டு ஒரு இமேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இமேஜ் வரும். இதில் யூசர் நேம் இருக்கும், இதில் பாஸ்வேர்ட் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும். ஓகேங்களா? இந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வச்சு தான் நம்ம ஐடியை ஓப்பன் பண்ணணும். அதனால் இதை எப்போவுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், ஹோம் பேஜ். அதில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து நம்ம லாகின் பண்ணணும். சைன்இன் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன பேக்கேஜ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த பேக்கேஜை இதில் அப்கிரேட் பிளான் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ இந்த பிளானுக்கு அப்கிரேட் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் வந்து அப்கிரேட் பிளான் கொடுத்துட்டு எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, 9 வகையான பிளான் வந்து வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ வந்து பாப்பி ஸ்மார்ட்டோட பிளானில் இவங்க எடுக்க போகிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் அப் பிளான். ஓகேங்களா, இந்த ட்ரையல் அப்பில் போய்ட்டு அப்கிரேட் பிளான் அப்படின்னு கொடுக்கலாம். அப்கிரேட் பிளான்னு கொடுத்தா இந்த மாதிரி பேமெண்ட் இது வரும். இதில் போயிட்டு இங்கே வந்து காப்பி பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அது தெரியுதான்னு தெரில, இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த காப்பி சிம்பிள். அதை போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிபே ஆர் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பேமெண்ட் பண்ண போகிறது ஜிபேலேருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா பே யூபிஐ ஐடின்னு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேவா, இதில் போயிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வரும். நம்ம காப்பி பண்ணதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தா அந்த பேஜுக்கு போயிடும். ஓகேவா, ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாப்பி ஸ்மார்ட்டோடது ஆல்ரெடி இருக்குன்னா கீழேயே காட்டிடும். ஒய்யாமல் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காட்டுறேன். இப்போ பேமெண்ட்குள்ளே போயிருக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த ட்ரையல் பிளானுக்கு வந்து கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ட்ரையல் பிளான்னு கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் க்ரெடிட் ஆனோடனே உங்களுக்கு காட்டும், ஒரு இமேஜ் காட்டும். ஓகேங்களா, இப்போ நம்ம கம்பெனிக்கு ப்ரே பண்ணிட்டோம். இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இதில் வந்து அந்த கம்பெனி பேமெண்ட் பண்ண இதில் பெய்டு அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சிம்பிள் காட்டுது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். அதில் இருக்கிற யூடிஆர் நம்பர் இதெல்லாம் தான் நம்ம போட்டு இது பண்ணணும். ஓகேவா, நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததில் வந்து யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்கும். அது இந்த 4ன்னு ஸ்டார்ட் ஆகும். எதுலனாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன்பேயில் பண்ணுறீங்க, ஜிபேயில் பண்ணீங்க அப்படின்னா யூபிஐ ஐடின்னு இருக்கும். 42 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இதில் பே பண்ணுறீங்க, ஃபோன்பேயில் பே பண்ணுறீங்கன்னாலும் யூடிஆர் ஐடி அப்படின்னு இருக்கும் கீழே. ஓகேங்களா, டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும், அதை போடக்கூடாது. அதுக்கு பதிலாக யூடிஆர் ஐடின்னு கீழே இருக்கும். அதுலேயே பக்கத்தில் ஒரு காப்பி பட்டன் கூட இருக்கும் ஃபோன்பேயில், அதை கொடுத்து கூட நீங்கள் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சூஸ் ஃபைலில் போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னுக்கூட்டி பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வந்து இங்கே ஷோ ஆகிருக்கும். அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, சோப்பு, சிப்ஸு, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கு என்னென்ன உண்டோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அதில் எது வேணுமோ பார்த்துட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆட்ஸ் வாட்சிங் வந்து ரிக்வஸ்டட்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே காட்டாது ரிக்வஸ்ட்டில் இருக்கிறதுனால. இப்போ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணாலும் ஒன்றுமே இருக்காது. அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணி ஓகே ஆனோடனே பார்த்திங்கன்னா தான் இங்கே எல்லாமே வரும். அதுக்கப்புறம் இந்த 3 டாட்ஸ் லைனை கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே டாஸ்க்குன்னு இருக்கும், டெய்லி டாஸ்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு வீடியோ வரும், அதுக்கப்புறம் வந்து இமேஜ் வரும். அதுக்கு கீழே வந்து கெட் போனஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிடும். இவ்வளோ தான் ஒர்க்கு. ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு எதை பற்றி வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.